Sixth fractionல example sum பாருங்க. First sum வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா find 3 equivalent fraction of 3/4 and 2/7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3/4 க்கும் 2/7 க்கும் ஒரு 3 equivalent fraction வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப எதுவா வேணா இருக்கலாம். ஆனா 3 அதாவது நம்ம நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பரால நம்ம மல்டிபிள் பண்ணணும். சோ இப்ப 3/4 க்கு இப்ப மேலேயும் கீழேயும் 2 ஆல நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா தான் இருக்கணும். ஓகேவா? 3 2s are 6, 4 2s are 8. இப்போ 3 ஆல மேலேயும் 3 ஆல கீழேயும் 3 ஆல. So 3 3s are 9, 4 3s are 12. Again 4 ஆல 4/4. 3 4s are 12, 4 4s are 16. ஓகேவா? எந்த நம்பரால வேணாலும் நீங்க மல்டிபிள் பண்ணலாம். ஆனா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்கணும். சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணி போடணும். அப்ப அதே மாதிரி 2/7 க்கும் மேலேயும் 2 ஆல கீழேயும் 2 ஆல. So 2 2s are 4, 7 2s are 14. இப்போ இங்கே 3 ஆல 3/3. 2 3s are 6, 7 3s are 21. Again 4 ஆல 4/4. 2 4s are 8, 7 4s are 28. 3 equivalent fraction தானே கேட்டிருக்காங்க. So 3 போதும். புரியுதா? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 2 பாருங்க. Madhu ate 2/5 of the chocolate bar and Nandini ate 1/3 of the chocolate bar. Who has eaten more? என்ன சொல்லியிருக்காங்கன்னா மது வந்து ஒரு சாக்லேட் பார்ல 2/5 அந்த போர்ஷன் வந்து சாப்பிட்ருக்காங்க. நந்தினி வந்து 1/3 ஆஃப் த சாக்லேட் பார் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இதுல யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் எழுதிக்குவோம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது வந்து மது ஈட் 2/5 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதான் நம்ம எழுதியிருக்கோம். தென் வந்து நந்தினி ஈட் 1/3 சாக்லேட் பார் சாப்பிட்ருக்காங்க. இப்போ யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ இது ரெண்டையும் பார்த்தா நமக்கு ஒன்றுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். என்ன வரும்? 3 டேபிளால் 5 அப்படியே இருக்கும். 3 1s are 3. 5th டேபிளால் 5 1s are 5, 1. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 3யும் 5யும் மல்டிபிள் பண்ணால் 15. ஓகேவா? இப்போ மது எடுத்துக்கோங்க. 2/5 இன்ட்டு 3யை வந்து எந்த நம்பரால நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா வந்து 15 கிடைக்கும் அப்படின்னா 5வை 3ஆல மல்டிபிள் பண்ணால் நமக்கு 15 இருக்கும். அப்போ ஸோ மேலேயும் நியூமரேட்டர்லேயும் 3, டினாமினேட்டர்லேயும் 3. அப்போ வந்து 3 2s are 6, 5 3s are 15. Again 1/3யை வந்து 5ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு 15 வரும். ஸோ மேலேயும் 5 கீழேயும் 5. 5 1s are 5, 3 5s are 15. இப்போ இது ரெண்டுல பாருங்க எது வந்து நமக்கு அதிகமா இருக்கு? ஏன்னா டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ நம்ம நியூமரேட்டர் பார்க்கணும். நியூமரேட்டர்ல எது வந்து அதிகமா இருக்கோ அதுதான் வந்து மோர் அர்த்தம், அதிகமா சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 6 தான் அதிகம். இப்போ யாரு 6 5 15ங்கிறது என்ன வருது? 2/5. 2/5ங்கிறது யாரு? மது. அப்போ வந்து யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னா மது. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா மது has eaten more chocolate. more chocolate bar. புரியுதா? 6/15 5/15ல எது பிக்கா இருக்கு? 6/15 is greater than 5/15. Next பாருங்க example 3. Vinodha, Mughilarasi, Sendamil were participating in a water filling competition. Each one was given a bottle of equal volume to fill water it within 30 seconds. என்னன்னா ஒரு காம்படிஷன்ல வாட்டர் ஃபில்லிங் காம்படிஷன்ல வந்து 3 பேரும் வினோதா, முகிலரசி, செந்தமிழ் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த பாட்டில் வந்து எல்லாம் ஈக்குவல் வால்யூம் அது சேம் லெவல்ல நம்ம ஃபில் பண்ணணும். அது கொடுத்துருக்காங்க 30 செகண்ட்ல. இஃப் வினோதா ஃபில்ட் 1/2 போர்ஷன் ஆஃப் பாட்டில், அவங்க வினோதா கொடுத்த பாட்டில் 1/2 போர்ஷன் வந்து அவங்க ஃபில் பண்றாங்க. செந்தமிழ் வந்து 3/4 போர்ஷன் ஆஃப் ஹர் பாட்டில்.
and Mugilarachi filled 1/4 portion of her bottle. Then who would get the first, second and third prize? இது என்னன்னா இந்த காம்படிஷன்ல 3 பேரும் கலந்துக்கிறாங்க. 30 செகண்ட்குள்ள நான் அந்த பாட்டிலை வந்து ஃபில் பண்ணும். எல்லாருக்கும் ஈவனா கொடுத்துருக்காங்க, சேம் ஈக்குவலான வால்யூம் உள்ள பாட்டில். ஸோ வினோதா வந்து 1/2 போர்ஷன் ஃபில் பண்றாங்க, செந்தமிழ் 3/4 அண்ட் முகிலரசி வந்து 1/4. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எழுதியிருக்கேன் பாருங்க. வினோதாஸ் போர்ஷன் வந்து 1/2, முகிலரசியோடது 1/4, செந்தமிழ் வந்து 3/4. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கணும், யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து டினாமினேட்டர் சேமா இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 2, 4, 4 கீழே இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன். இதில் பாருங்க 2 டேபிளால் 2 1s are 2, 2 2s are 4, 2 2s are 4. அகெயின் 2 டேபிளால் இந்த 1 அப்படி இருக்கட்டும், 2 1s are 2, 2 1s are 2. ஓகேவா? அப்போ எல்சிஎம் என்ன வரும், 2 into 2 equal to 4. எல்சிஎம் வந்து 4. இப்போ 1/2ஓட வினோத போர்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். 2 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு டினாமினேட்டர் வந்து 4 கிடைக்கும். அப்போ கீழேயும் 2ஆல் மேலேயும் 2ஆல். ஸோ வந்து 2 1s are 2, 2 2s are 4. இது வந்து வினோதாஸ் போர்ஷன். அடுத்து முகிலரசிக்கு 1/4 இன்ட்டு இது வந்து 4 ஆல்ரெடி இருக்கு, ஸோ அது வேணாம், மேலேயும் கீழேயும் 1ஆல் மல்டிபிள் பண்ணுறதா அர்த்தம். ஸோ 1/4. தென் செந்தமிழுக்கு அதே தான், சேம், மேலேயும் கீழேயும் 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 3/4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்கேன். இப்போ இதில் பாருங்க டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நியூமரேட்டர் பார்க்கணும், எது வந்து பிக்கா இருக்கு அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். 2 1 3 இதில் வந்து 3 தான் பிக்கா இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3/4, தென் 2/4, தென் 1/4. இப்போ பாருங்க இதில் வந்து 3/4 யாரு, செந்தமிழ், இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. 2/4 வந்து வினோதா, இவங்க செகண்ட் ப்ரைஸ். 1/4 வந்து முகிலரசி, அவங்க வந்து தேர்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி எழுதலாம், செந்தமிழ் get the first prize. செகண்ட் யாரு, வினோதா. It is second prize. Then முகிலரசி, third prize. புரியுதா? 4. Arrange 2/3, 1/6, 4/9 in ascending order. இந்த நம்பரை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 4. இது அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி எழுதணும்னா, இப்போ டினாமினேட்டர் வந்து பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது ஈக்குவலண்டா நம்ம கொண்டு வரணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 3 6 9க்கு 3 டேபிளால 3 1s are 3, 2 3s are 6, 3 3s are 9. 2 டேபிளால 1 அப்படி இருக்கட்டும், 2 1s are 2, இந்த 3 அப்படி இருக்கும். அகெயின் 3 டேபிளால 1 1, 3 1s are 3. இப்போ பாருங்க எல்சிஎம் என்ன வரும், 3 2 into 3, 3 2s are 6, 6 3s are 18. எல்சிஎம் வந்து 18. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, 2/3. 3 வந்து எந்த டேபிள் நம்பரால மல்டிபிள் பண்ணா 18 வரும் அப்படின்னா 6ஆல. அப்போ ஸோ நியூமரேட்டரும் 6. 6 2s are 12, 3 6 are 18. தென் 1/6. இதை 3ஆல மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு 18 கிடைக்கும். ஸோ 3 1s are 3, 6 3s are 18. Again 4/9. சாரி, 9 வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணாதான் 18 வரும். ஸோ கீழே இன்ட்டு மேலே இன்ட்டு. 4 2s are 8, 9 2s are 18. புரிஞ்சுச்சா? இப்போ பாருங்க அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதுவோமா?
ஸ்மால் டு பிக். இதில் எது ஸ்மால்? 3/18. அடுத்தது வந்துட்டு 8/18. தேர்ட் வந்து 12/18. இது எப்படி எழுதலாம்னா 3/18 less than 8/18 is less than 12/18. பட் ஆன்சர் வந்து இதோட முடிக்கக்கூடாது. 3/18க்கு என்ன வந்திருக்கு? எதுக்கு வந்து 3/18 ஆன்சர் வந்திருக்குன்னா 1/6க்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3/18க்கு என்ன 1/6, 8/18க்கு 4/9 அண்ட் 12/18க்கு 2/3. இதுதான் அசெண்டிங் ஆர்டர். கிளியரா? பேலன்ஸ் இருக்க எக்ஸாம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.